இந்த கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க அப்புட்ன்னா, 2 ஸ்ட்ரிங் குடுத்துருக்காங்க. எஸ் அண்ட் டி. இந்த எஸ் வந்து டீயோட சப்சீக்வென்ஸான்னு கண்டுபிடிக்கணும். சப்சீக்வென்ஸ் அப்புட்ன்னா என்னன்னா, சப்ஸ்ட்ரிங்குக்கும் சப்சீக்வென்ஸும் டிஃபரன்ஸ் இருக்கு. சப்ஸ்ட்ரிங் அண்ட் சப்சீக்வென்ஸ். ஓகே. இப்போ நான் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் இதுவே எடுத்துக்கிறேன். ஏஹெச், பிஜி, டிசி. ஓகே. இதோட சப்ஸ்ட்ரிங்ஸ் என்ன அப்படின்னா, ஏஹெச் இல்லைனா ஏஹெச்பி இல்லைனா பிஜிடி இல்லைனா ஜிடிசி. இது வந்து சாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சில சப்ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட சப்சீக்வென்சஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஏஹெச், ஏஹெச்பி, அதே ஏஹெச்பி, அதே மாதிரி ஏஜிசி, ஜிசி, அதுக்கப்புறம் பிஜிசி. இதெல்லாம் வந்து சப்சீக்வென்ஸ். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா, செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கிற சில செட் ஆஃப் கேரக்டர்ஸ் கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸ் செட் ஆஃப் கேரக்டர்ஸ். சப்சீக்வென்ஸ்னால் என்ன அப்படின்னா, செட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான், பட் அது கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தடுத்து வர கேரக்டர்ஸ் கண்டினியூஸாக இல்லாமல் 2 கேரக்டரோ எத்தனை கேரக்டர் வேணால் தள்ளி இருக்கலாம். அதுதான் வந்து சப்சீக்வென்ஸ். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த எஸ்ஸு வந்து டீயோட சப்சீக்வென்ஸான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சப்சீக்வென்ஸ் அப்படின்னா, எஸ் வந்து கண்டிப்பாக டீயை விட ஸ்மாலராக தான் இருக்கும். டீயோட லென்த்தை விட எஸ் வந்து ஸ்மாலராக தான் இருக்கும். ஸ்மாலர் தென் ஈக்குவல் டு டீயோட லென்த்தாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஷின் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இப்போ எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் எஸ் வந்துட்டு ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? டி வந்து ஏஹெச் பிஜிடிசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் 2 பாயிண்டர் எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த எஸ்ஸுக்கு ஒரு பாயிண்டர், டிக்கு ஒரு பாயிண்டர். ஓகே. நான் இந்த எஸ்ஸுக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் டிக்கு பாயிண்டர் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல ஒய் இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. நான் செக் பண்ணணும், இது வந்து ஒரு சப்சீக்வென்ஸாக இல்லையான்னு. எஸ் வந்து டியோட சப்சீக்வென்ஸானு. இப்போ நான் எக்ஸையும் ஒய்யையும் செக் பண்ணுறேன். அதாவது எஸ் ஆஃப் எக்ஸையும் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய், இது ரெண்டுத்தையும் நான் செக் பண்ணுறேன். சப்போஸ் இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த எக்ஸை வந்து நான் மூவ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, ஸோ எனக்கு அந்த கேரக்டரை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா? ஸோ ஏ இருக்குது. ஸோ அதனால் அடுத்த கேரக்டர் அந்த சப்சீக்வென்ஸில், அதாவது அந்த டீயில் வருதா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஏவும் கரெக்ட். ஸோ அதனால் நான் எக்ஸை வந்துட்டு நான் இங்கே மூவ் பண்ணிவிட்டு, இந்த ஒய் பாயிண்டர் என்னென்னா இந்த டி ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணும். அதுக்கு தான் இந்த ஒய் பாயிண்டர். ஓகே. ஸோ இப்போ நான் ஒய்யை இங்கே கொண்டு வரேன். இது வந்து ஹெச். ஓகே. ஸோ இந்த ஹெச்சு பி ஈக்குவலான்னு செக் பண்ணுவோம். இல்லை. ஸோ அதனால் நான் மறுபடியும் நான் ஒய் இங்கே கொண்டு வரேன். இப்போ இங்கே வந்தோடனே பியும் பி ஈக்குவல். ஸோ அதனால் நான் மறுபடியும் அகைன் எக்ஸை மூவ் பண்ணுறேன் அண்ட் ஒய் அகைன் நான் மூவ் பண்ணுறேன். வந்து இப்போ ஜியும் சியும் ஈக்குவலாக இல்லை. அடுத்து டியும் சியும் ஈக்குவலாக இல்லை. ஸோ அடுத்தது நான் சிக்கு வருவேன். சியும் சி ஈக்குவல். ஸோ அதனால் நான் எக்ஸை வந்து மூவ் பண்ணுவேன். எக்ஸை மூவ் பண்ணும்போது இது வந்து எஸ்ஸோட எஸ் டாட் சைஸுக்கு வந்துருச்சு. அதாவது எஸ் டாட் சைஸ் என்னது 3 இல்லையா? ஸோ இண்டெக்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிருச்சு. 0, 1, 2, 3 வந்துருச்சு. இங்கே வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால நான் இந்த எஸ்ஸில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு சப்சீக்வென்ஸ் தெரிஞ்சிருச்சு. நான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வாங்களேன். ஏஎக்ஸி இருக்குது, ஏஹெச்பிஜிடிசி இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ ஏஎக்ஸி இருக்கும், ஏஹெச்பிஜிடிசி இருக்குது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இடத்துல எக்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஒய் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இது 2 ஈக்குவல். ஸோ எக்ஸ் மூவ் பண்ணுறேன் அண்ட் ஒய் இங்கே வருது. இது 2 நாட் ஈக்குவல். ஸோ ஒய் மூவ் பண்ணுறேன். எக்ஸு பி நாட் ஈக்குவல். ஸோ அகைன் மூவ். எக்ஸ்ஜி நாட் ஈக்குவல். ஸோ அகைன் மூவ். எக்ஸ்டி நாட் ஈக்குவல். ஸோ அகைன் மூவ். அண்ட் எக்ஸு சி நாட் ஈக்குவல். அகைன் மூவ். ஸோ இது ஒய் வந்து வெளியே வந்துருச்சு இல்லையா? ஸோ நான் கடைசி வரைக்கும் பார்க்கல அண்ட் எக்ஸோட சைஸ் வந்துட்டு 3க்கு வரல. அதாவது எஸ் டாட் சைஸுக்கு வரல. ஸோ அதனால இது வந்து ஃபால்ஸ். அவ்வளோதான். இதுதான் வந்து சப்சீக்வென்ஸ். இதோட கோட் என்னன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இதோட கோட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து அதே மாதிரி எக்ஸ் பாயிண்டர் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். எக்ஸ் வந்து என்னென்னா அந்த சப்சீக்வென்ஸ், அதாவது எஸ் ஸ்ட்ரிங்குக்கு இந்த எக்ஸு. ஓகேயா? ஸோ டீக்கு வந்துட்டு நான் ஐ பாயிண்டர், அதாவது நான் உள்ளே ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த ஃபார் லூப். ஓகேயா? ஸோ நான் சப்போஸ் எஸ்ஸோட லென்த் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா நான் ஒரு எம்டி சப்சீக்வென்ஸ் அவங்க இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா
நான் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவேன். அதில அந்த சப்ஸ்ட்ரிங்கில எதுவுமே இல்லாதனால, சப்சீக்வென்ஸில எதுவுமே இல்லாதனால, நான் அத ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ, அதனால ஃபர்ஸ்ட் எடுத்து இது இது ஒரு சின்ன எட்ஜ் கேஸ். அதாவது இஃப் எஸ் டாட் லென்த் இஸ் நாட் ஈக்குவல் டூ 0னா ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடணும். இப்போ ஃபார் லூப்க்குள்ள வரேன். ஃபார் லூப்க்குள்ள வரும்போது, இந்த டீக்குள்ள நான் ஃபுல்லா ட்ராவர்ஸ் பண்ண போறேன். ஐ பாயிண்டர் வச்சு. சப்போஸ் இந்த டி ஆஃப் ஐயும், எஸ் ஆஃப் எக்ஸும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த எக்ஸ வந்து நான் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணணும். ஓகே. ஸோ, அப்போ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணணும். ஒன்ஸ் இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் டாட் லென்த் சப்போஸ் நான் ப்ளஸ் பண்ணுவேன். பண்ணதுக்கப்புறம் அந்த எல்லா கேரக்டரையும் நான் பார்த்துட்டேன் எஸ்ல இருக்கிறத. பார்த்துட்டேன் அப்படின்னா, அப்ப ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிறணும். இல்லையா, நான் இத பார்க்கவே இல்லன்னா, இந்த ரிட்டர்ன் ட்ரூக்குள்ள வராது இல்லையா? ஸோ, இந்த ஐயும் வந்துட்டு வெளிய போயிரும். வெளிய போனதுக்கப்புறம் இங்க வந்து செக் பண்ணும். வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிரும். அதாவது அது ஒரு சப்சீக்வென்ஸ் இல்லன்னு.